ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிராப் டூலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். இந்த கிராப் டூலுங்கிறது ஓவரால் டாக்குமெண்ட் மட்டுமே யூஸ் ஆகும். கிராப் டூலுக்கான ஷார்ட்கட் என்னென்னா சி. இப்போ நீங்கள் எந்த டூல்லேருந்து கிராப் டூல் போகணும்னு நினச்சாலும் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப் டூல் வந்துடுங்க. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் A4 சைஸில் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 விதம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விதம் கிராப் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா கிராப் ஆயிடும். இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னா, கிராப் டூல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரேஷியோஸ், டிஃபால்ட் ரேஷியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 1:1, 4:5, 5:7, 2:3, 16:9 இந்த மாதிரி ப்ரீசெட் ஒரிஜினல் ரேஷியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் கிராப் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு 2 விதமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று பை ப்ரெஸ்ஸிங் என்டர் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா இமேஜில் போய் கிராப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. வீடியோக்கான ரெசல்யூஷன்ஸ் நம்பர்ஸில், இல்லை ரேஷியோ நம்பர்ஸில், இல்லை வித் அண்ட் ஹைட், நீங்களாக ஒரு வித் அண்ட் ஹைட் நீங்கள் டைப் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.